வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம். ஆன்மீக தகவல்கள் பகுதியில் ஆன்மீக கேள்வி பதில் பார்க்கலாங்க. முதல் கேள்வி, விரும்பிய வாழ்க்கை கிடைக்க எந்த கடவுளை வழிபடலாம்? விரும்பிய வாழ்க்கை கிடைக்க எந்த கடவுளை வழிபடலாம்? ராதையுடன் உள்ள கிருஷ்ணருக்கு புதன்கிழமை மாலை விளக்கேற்றி வந்தால் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த கேள்வி, வீட்டில் குழலுதும் கிருஷ்ணர் படம் இருக்கலாமா? வீட்டில் குழலுதும் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய படம் இருக்கலாமா? வீணையுடன் இருக்கக்கூடிய சரஸ்வதியைப் போல குழல் ஊதும் கிருஷ்ணர் படமும் இருக்கலாம். குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் படமும் இருக்கலாம். அடுத்த கேள்வி, கிருஷ்ணருக்கு பிடித்தது முறுக்கா சீடையா? கிருஷ்ணருக்கு பிடித்தது முறுக்கா சீடையா? குழந்தையைப் போல நொறுக்கு தீனிகளை விரும்பி சாப்பிடுபவர் கிருஷ்ணர். குழந்தையைப் போல நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றவர் கிருஷ்ணர். அடுத்து, கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் என்ன? கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் என்ன? அதர்மத்தை ஒழிக்கவும் தர்மத்தை காக்கவும் தான் கிருஷ்ணர் அவதரித்தார். அதர்மத்தை ஒழிக்கவும் தர்மத்தை காக்கவும் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறாருங்க. அடுத்து, கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவத்கீதை படிக்கலாமா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவத்கீதை படிக்கலாமா? படிக்கலாம். பாகவதத்தில் உள்ள 10வது அத்தியாயத்தை படிங்க. பாகவதத்தில் இருக்கக்கூடிய 10வது அத்தியாயத்தை படிங்க, ரொம்பவும் நல்லது. தேய்பிறை 8ஆம் நாளில் குழந்தை பிறந்தா தோஷமா? தேய்பிறை 8ஆம் நாளில் குழந்தை பிறந்தா தோஷமா? இந்த நாளில் கிருஷ்ணர் பிறந்த நாள் தான் இந்த தேய்பிறை 8ஆம் நாள். அதனால் தோஷம் கிடையாது. கிருஷ்ணருக்கு மயில் தொகை சூட்டுவது ஏன் கிருஷ்ணருக்கு மயில் தொகை சூட்டுறாங்க? அதாவது மயில் தொகை அப்படின்னாவே அழகு, அன்பு, தூய்மையினுடைய அடையாளமாக இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு மயில் தொகை சூட்டுறாங்க. பாவங்கள்லாம் போக்க பரிகாரம் ஏதாவது இருக்கா? நம்ம செய்த பாவங்களையெல்லாம் போக்க பரிகாரம் ஏதாவது இருக்கா? திருப்பாவை பாடலை தினமும் பாடி வந்தீங்கன்னா பாவங்கள்லாம் போகும். மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை என தொடங்கக்கூடிய திருப்பாவை பாடலை தினமும் பாடி வந்தீங்கன்னா பாவங்கள்லாம் போக ஒரு சிறந்த பரிகாரம். கிருஷ்ணர் ஒரு பூர்ண அவதாரமா? ஆமாம். திருவிளையாடல் நிகழ்த்தி கீதையை உபதேசித்து தர்மத்தை காப்பவர் அப்படிங்கிறதுனால இவர் பூர்ண அவதாரம் தான். திருவிளையாடல் நிகழ்த்தி கீதையை உபதேசித்து வந்த தர்மத்தை காப்பவருங்கிறதுனால இவர் ஒரு பூர்ண அவதாரம்னே சொல்லலாம். கிருஷ்ண கடவுளை பற்றி பாடி பரவசம் அடைந்தவர் யார்? மகாகவி பாரதியார் தான். தாய், தந்தை, நண்பன், மன்னன், சேவகன், குரு, சீடன் என பலவித வடிவங்களில் கிருஷ்ணரை பாடி பரவசம் அடைந்தவர் மகாகவி பாரதியார். பகவத்கீதையை உலகிற்கு உபதேசம் செய்தவர் யார்? கிருஷ்ணர் தானுங்க. பகவத்கீதையை உலகிற்கு உபதேசம் செய்து தானும் அதன்படி வாழ்ந்து காட்டியவர் தான் கிருஷ்ணருங்க. குருவாயூரப்பன் மீது நாராயணியம் பாடிய அருளாளர் யார்? குருவாயூரப்பன் மீது நாராயணியம் பாடிய அருளாளர் நாராயண
பட்டத்திரி. மன்னரான அர்ஜுனருக்கும் ஏழையான குசேலனுக்கும் வாழ்வளித்தவர் யார்? நம்ம கடவுள் கிருஷ்ணர் தாங்க. மன்னரான அர்ஜுனனுக்கும் ஏழையான குசேலனுக்கும் வாழ்வளித்தவர் கிருஷ்ணருங்க. குபேரனின் மகன்களான நலகூபன், மணிக்கிரீவன் ஆகியோர் மருத மரமாக இருந்து கிருஷ்ணரால் சுய வடிவத்தை பெற்றாங்க. குபேரனுடைய மகனான நலகூபன், மணிக்கிரீவன் எல்லாம் மருத மரமாக இருந்து கிருஷ்ணனுடைய சுய வடிவத்தை பெற்றாங்க. பகாசுரன் என்ற அரக்கனை கிருஷ்ணர் கொன்றார். எதற்காக? குழந்தையாக இருக்கும்போதே ஹம்சனால் ஏவப்பட்ட பூதன் அப்படிங்கிற அரக்கி பகாசுரன் அரக்கனை கிருஷ்ணர் கொன்றார். அர்ஜுனர் தேரை ஓட்டி தினமும் குதிரைகளை குளிப்பாட்டி உணவும் கொடுத்தார். அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தவர் கிருஷ்ணர். உழைத்து சாப்பிடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தார். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கண்ணனை வரவேற்கும் விதத்தில் மாக்கோலம் இடுவது ரொம்ப அவசியங்க. ஆன்மீக நண்பர்களே, இந்த ஆன்மீக கேள்வி பதில் பகுதியில் கிருஷ்ணர் கடவுளை பற்றிய கேள்வி பதில்களை பார்த்தோம். ஆன்மீகம் சம்பந்தமான கேள்வி பதில்கள் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நன்றி.